அதாவது தாவீதினுடைய தகப்பன் யாரு? ஈசாய். சொல்லுங்க, தாவீதினுடைய தகப்பன் யாரு? ஈசாய். இந்த ஈசா பெத்லகேம்ல இருக்கிறார். 1 சாமுவேல் 15 வாசிங்க பார்க்கலாம். 1 சாமுவேல் 17:2 வாசிமா. 17:2. 1 சாமுவேல் 17:2 வாசிமா. தேங்க்யூ. 12 வாசிமா. தாவீது என்பவன் யூதாவில் உள்ள பெத்லகேம் ஊரானாகிய ஈசா என்னும் பேருள்ள எப்ராத்திய மனுஷனுடைய குமாரனாயிருந்தான். ஈசாய்க்கு 8 குமாரர் இருந்தார்கள். எத்தனை குமாரர்களாமா? 8 குமாரர்கள் இருந்தார்கள். இவன் சவுலின் நாட்களிலே மற்ற ஜனங்களுக்குள்ளே வயது சென்ற கிழவனாய் இருந்தார். ஒரு இடத்துல 7 இருக்கு தெரியுமா? தாவீது ஈசாய்க்கு 7 பிள்ளைகள் ஒரு இடத்துல. இந்த இடத்துல எத்தனைக்குது? 7 8? அப்ப 7ன்னு போட்டிருக்கு ஒரு சில இடத்துல. ஓகே, சரி. அவங்க அப்படி சொல்றதுக்குள்ள நான் முடிச்சிடுறேன் இந்த காரியத்தை. சரி, ஓகே. கர்த்தனால தேங்க்யூ சிஸ்டர், தேங்க்யூ. உங்களுடைய உற்சாகமான வார்த்தைகளுக்காக கர்த்தரை துதிக்கிறேன். சரி, ஓகே. இந்த இடத்துல வாசிக்கிறோம், அதாவது ஈசாய்க்கு பிறந்தது ஒரு இடத்துல 8, ஒரு இடத்துல 7ன்னு இருக்கு. அது என்னங்கிறது குறித்து தான் இன்றைக்கு தேவன் நம்மளோடு கூட பேசி இதுக்காக நான் சொல்றேங்கிறத விட, தாவீதை கர்த்தர் எப்படி நேசிக்கிறார், தாவீதை நேசிக்கிற தேவன் நம்மளை எப்படி நேசிக்கிறார், அதுக்காகத்தான் இதை நான் உங்களிடத்துல பதிவு பண்ண விரும்புகிறேன். அப்போ ஈசாய் பெத்லகேமன் 1. 2வது, இவன் ஆலோசனை சங்க தலைவன். ஆமென் சொல்ல, பெத்லகேமில் இருக்கிற ஆலோசனை சங்க தலைவனாக இருந்தான். அதாவது ரொம்ப வயது முதிர்ந்தவனாக இருந்தான், ரொம்ப கனம் பெற்றவனாக இருந்தான். பெத்லகேமில் மிகவும் மதிக்கத்தக்க ஒரு மனுஷனாய் இந்த ஈசாய் என்ன செஞ்சாரு? வாழ்ந்து கொண்டிருந்தாரு. அப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கிற பொழுது இப்போ இந்த சனகரிப் சங்கத்தில் இவன் பெரிய தலைவர். இப்போ இவங்களுக்குள்ள ஒரு போராட்டம் வருது. என்ன போராட்டம்னா, இப்போ நம்ம வாசித்தோமே, ஈசாயினுடைய தகப்பன் யாரு? ஓபேத். ஓபேத்தினுடைய தகப்பன் யாரு? போவாஸ். போவாஸுடைய மனைவி பேர் என்ன? ரூத். அப்ப சொல்லுங்க, அப்ப இந்த தாவீது எந்த வம்சத்துல வந்தவ? மோவாபினுடைய வம்சம். எனக்கு இது ஆச்சரியமா இருந்துச்சு. ஏன்னா போன வாரம் கர்த்தர் ரூத்தை குறித்து பேசுறாரு. இந்த வருஷம் அப்படின்னா கர்த்தர் இது எப்படி சொல்றாருன்னா, தள்ளப்பட்டவங்களெல்லாம் கர்த்தர் எப்படி ராஜரீக அபிஷேகத்துக்குள்ள கொண்டு வரார், தள்ளப்பட்டவங்களெல்லாம் எப்படி தேவ திட்டத்துக்குள்ள கொண்டு வராரு பாருங்க, தள்ளப்பட்டவங்களெல்லாம் எப்படி ராஜ்யத்தினுடைய தேவ திட்டத்துக்குள்ள கொண்டு வரார், அதுக்காக சொல்ல வர. அப்போ இந்த தாவீது யார் அப்படின்னு சொன்னா, மோவாபினுடைய, அதாவது இந்த தாவீது யாருடைய? அந்த தாவீது அல்லது ஈசாய். ஈசாய் யார் அப்படின்னா மோவாப் வம்சம், அதாவது பாட்டி ரூத். அப்போ இவங்களுக்குள்ள ஒரு கலக்கம் வருது. என்ன கலக்கம் வருதுன்னா, நீ முழுக்க யூத வம்சத்தான் இல்லையே, நீ உன்னுடைய பாட்டி யாரு? மோவாப். உன்னுடைய பாட்டி யாரு? அப்ப எப்படி நீ சனகரிப் சங்கத்துல நீ இருக்க முடியும்? ஏன்னா சனகரிப்பில் சங்கத்தில் தான் நிறைய சட்டங்கள் இருக்குது. கல்யாணம் பண்ணக்கூடாது அப்படி நிறைய, அதாவது அப்பத்திலேருந்து அது இருந்தது. அப்போஸ்தலர் காலத்தில் ரொம்ப அது கல்யாணம் பண்ணக்கூடாது, அதில் நிறைய இருக்குது. பாலிட்டிக்ஸ் நிறைய அதில் இருக்குது. அதில் சுத்தமாக யூதனாக தான் இருக்கணும். உன்னுடைய பாட்டி மோவாப் ஸ்திரீ, நீ எப்படி ஈசாய், நீ எப்படி இந்த சனகரிப் சங்கத்தில் நீ ஆலோசனைக்காரனா இருக்க முடியும்னு ஒரு பெரிய குழப்பம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, அதனால் நீ கொஞ்ச நாள் தள்ளி இரு. நீ என்ன பண்ணி கொஞ்ச நாள் நீ தள்ளியிரு, சனகரிப் சங்கத்திலிருந்து விலகிரு. ஒருவேளை கர்த்தருடைய வார்த்தை ஈசாயை சேர்த்திக்குங்கன்னு சொன்னாங்கன்னா நாங்கள் சேர்த்திக்கிறோம். 1 சாமுவேல் மூலமாக வார்த்தை வரணும், இல்லைன்னா ஏபோத் மூலமாக வார்த்தை வரணும். வார்த்தை வந்தால் தான் உன்னை சேர்த்திப்பேன்னு சொல்லி இந்த ஈசாயை கொஞ்சம் தள்ளி வச்சுட்டாங்க. ஈசாயை தள்ளி வச்சதோடு கூட மாத்திரமல்ல, ஈசாயினுடைய மனைவியும் கூப்பிட்டு சொல்லிட்டாங்க, இங்கே வாருப்பா, யார்? ஈசாயினுடைய பாட்டி மோவாப் தேசத்து ஸ்திரீ, அதனால் அவன் சுத்தமான யூதம் கிடையாது, அதனால் அவனை தூக்கி நாங்கள் என்ன சொல்ல தள்ளி வச்சுட்டோம். அதனால் ஈசாயோட நீயே என்ன செய்யக்கூடாது? சேரக்கூடாது. நீ என்ன செய்யக்கூடாது? சேரக்கூடாதுன்னு ஈசாயினுடைய மனைவியையும் என்ன பண்ணிட்டாங்க? தள்ளி வச்சுட்டாங்க. இப்போ கணவன் மனைவி என்ன செய்யலை? சேரலை. கணவன் மனைவி என்ன செய்யலை? சேரலை. இப்படி இருக்கிற பொழுது ஈசாய், ஏன்னா இப்போ ஈசாய் நிரூபிக்கணும், நான் தான் உண்மையான யூதன் சொல்லி நிரூபிக்கணும் அப்படிங்கிற பொழுது இவன் இந்த ஈசாய் ஒரு வேலை செய்கிறாரு. அவன் வீட்டு வேலைக்காரிகிட்ட போய், அவகிட்ட வீட்டு வேலைக்காரிட்ட போய், அவன் ஒரு புறஜாதிய கானானி ஸ்திரீ, அவட்ட போய் சொல்கிறாங்க, உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், கல்யாணம் பண்ணிட்டு இந்த நியாயஸ்தானத்துக்கு முன்பாக உன்னை கொஞ்சம் என்ன செஞ்சுறேன், கொஞ்சம் நான் தள்ளி வச்சறேன் அப்படின்னு வேலைக்காரிட்ட போய் சொல்றாங்க. இவன் என்ன பண்ணிட்டா அப்படின்னா, அந்த எஜமானி அம்மாட்ட சொல்லிட்டா. யார் அது? ஈசாயினுடைய மனைவி தாவீதினுடைய அம்மா கிட்ட சொல்லிட்டான்.
இவங்க தாவீதுனுடைய அம்மா என்ன பண்ணிட்டா, வேஷம் மாறி, இதுதான் முக்கியமானது. அதாவது ஈசாயினாலே தள்ளி வைக்கப்பட்டவள் அல்லது சனக்கரிப்பு சங்கத்தினாலே தள்ளி வைக்கப்பட்ட ஈசாயினுடைய மனைவி ஒரு நாள் இரவு வேஷம் மாறி, வேலைக்காரிய போல வேஷம் மாறி ஈசாயினிடத்தில் போய் ஈசாயினிடத்தில் போய் உறவு கொண்டு பெற்றெடுத்த பிள்ளைதான் தாவீது. பெற்றெடுத்த பிள்ளை தான் தாவீது. அதனால தாவீது பிறக்கும் போதே, அப்போ இது ஒரு நாள் ஈசாய்க்கு தெரியல, வேலைக்காரி தான்ட்டு விட்டுட்டான். ஆனால் இப்போ எல்லாரும் தாவீதினுடைய அம்மாவாகிட்ட நாங்கள் தான் உன்னை பிரித்து வச்சுட்டுமே, நீ எப்படி பிள்ளை பெத்த, நாங்கள் தான் உன்னை பிரித்து வச்சுமே, அப்போ நீ தவறு பண்ணிட்டியா, நீ வேசித்தனம் பண்ணிட்டியான்னு எல்லாரும் அவளை கல்லெறிகிற பொழுது அவள் உண்மையை சொல்லிட்டா, இல்லை என் புருஷன் இப்படி செய்ய நினச்சாரு, எனக்கு இதில் ரொம்ப பிடிச்சிச்சு என்ன தெரியுமா, தான் தகப்பனுடைய வித்து அந்நிய ஸ்திரீக்குள்ளே போகக்கூடாதுன்னு மறைமுகமாக போராடி இருக்கிறார் பாருங்க. அப்போது இது என்னன்னா, அதனால் இவ தப்பு பண்ண நினச்சான், அதனால் நான் போய் என்ன பண்ணிட்டேன், இந்த காரியத்தை ஏற்றுக்கொண்டது நிமித்தம், அதனால் இந்த குழந்தை வேற யாருக்கும் பிறக்கலை, ஈசாய்க்கு தான் பிறந்துச்சு அப்படின்னு நிரூபிச்சா. ஆனால் இது யாருக்கு ரொம்ப வருத்தமாயிடுச்சு, ஈசாய்க்கு வருத்தமாயிடுச்சு. இவ்வளவு பெரிய துரோகம் செஞ்சையா நீ, இவ்வளவு பெரிய துரோகமா செஞ்சான்னு சொல்லி ஈசாயி அந்த தாவீதினுடைய தாயாகிய ஈசாயின் மனைவியையும் தாவீதையும் என்ன பண்ணிட்டாரு, ஈசாயை தள்ளி வச்சுட்டாருங்க. அதனால்தான் தாவீது சொல்றாரு, வாசிப்போமா ஒரு சில வேத வசனங்களை. சங்கீதம் 51 கடகடன் எடுக்கணும், 51:5 வேதத்தில் வாசிப்போம். இதோ துர்க்குணத்தில் உருவானே. ஒரு நிமிஷம். அதாவது இதெல்லாம் வேதத்துல மறைக்கப்பட்ட காரியம், ஆனா இதெல்லாம் யாசேர் புத்தகத்தில் எழுதி இருக்குதுன்னு வேதத்தில் இருக்கு. யாசேர் புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கு, வேதத்தில் இருக்குது. ஆனா இதுல இருக்கிற மறைவான காரியம், இதனால தாவீது எப்படியெல்லாம் பாதிக்கப்பட்டான், அப்படி பாதிக்கப்பட்ட தாவீதை கர்த்தர் எப்படி தெரிந்தெடுத்தார் பாருங்க. இதுதான் இன்னைக்கு சத்தியம். ஆமேன் என்று சொல்லலாமா? அப்ப இதனால தாவீது எப்படியெல்லாம் பாதிக்கப்பட்டான்னு ஒரு சில காரியத்தை அண்டர்லைன் பண்ற. வாசிங்க சங்கீதம் 51:5. இதோ நான் துர்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள். போது எப்படியாமா, என்னுடைய என் தகப்பன் இந்த இடத்துல சொல்றாரு, இதோ நான் துர்குணம். எந்த குணம், எது துர்குணம் இந்த இடத்துல சொல்லுங்க? வேலைக்காரின்னு நினச்சிட்டு எங்கள் அம்மாட்ட பிறந்தவன் நான். என்னுடைய தாய் இப்படி அப்பா தள்ளி வச்சோன்னோட வேஷம் போட்டுட்டு போய் என்ன செஞ்சீங்க, கருத்தரிச்சிங்களே. என் தாய் என்னை என்ன செஞ்சா, பாவத்தில் கர்ப்பம் தரித்தா. இப்போ அப்போ என்ன நடந்ததுன்னா, இப்போ இவனுடைய பிறப்பே ரொம்ப என்ன செஞ்ச வேதனை, தள்ளப்பட்ட புறக்கணிக்கப்பட்ட இவனுடைய பிறப்பே ரொம்ப வேதனையான ஒரு சம்பவம். இதனால தாயும் தகப்பனும், ஏன்னா இப்போ ஈசாய் வெறுத்துட்டார். இனி பாரு, இது எனக்கு 7 பிள்ளை தான். எத்தனை? 8 கிடையாது, 7 பிள்ளை தான். இந்த 7 பிள்ளைனால தான் என் வீடு கட்டப்படும். இவன் எனது பிள்ளைகள். அதனால தான் நிறைய நேரங்கள் தாவீதை ஆடு மேய்க்கிறதுக்கு தகப்பன் அனுப்புனதுக்கு காரணம் என்ன தெரியுமா? சிங்கங்களாவது கரடிகளாவது இவரை கொண்டுட்டு, இவனால எனக்கு அவமானம் என்று பெத்த தகப்பனை என்ன பண்ணிட்டாரா, கரடிகளுக்குள்ள சிங்கங்களுக்குள்ள அனுப்பினாரு தாவீதை. இப்ப தாவீது சொல்றா, என்னுடைய தாயனை பாவத்தில் கர்ப்பம் தரித்தா. இன்னொரு வசந்த வாசிங்க, சங்கீதம் 27:10. என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டார்கள். போது. அதாவது இது கைவிட்டாலும் அப்படின்னு இருக்கு. ஆனா இங்கிலீஷ் பைபிள்ல இருக்கிறது என்னன்னா, என்னை கைவிட்டு தாவீதுடைய நிலைமையை கொஞ்சம் அப்படியே சொல்லி கொண்டு வர. ஏன்னா தாவீதை விட நம்ம விசேஷமானவர்கள். ஏசப்பா ரத்தத்தினாலே கழுவப்பட்டிருக்கிறோமா என்று சொல்ல. அப்போ இந்த இடத்துல வாசிக்கிறோம், தாவீது சொல்றா, என்னுடைய தாயும் என் தகப்பனும் என்ன செஞ்சுட்டாங்க, என்னை தள்ளி விட்டார்கள். தாயும் தகப்பனும் என்ன தள்ளி விட்டாங்க. சங்கீதம் 69:8 வாசிமா. சங்கீதம் 69:8. தாய் தகப்பன் தான் தள்ளி விட்டுட்டாங்க. அடுத்து வாசிங்கம்மா, என் சகோதரருக்கு வேற்று மனுஷனும் என் தாயின் பிள்ளைகளுக்கு அந்நியனுமான. அப்படின்னா இன்னொரு அதனுடைய எபிரேய மொழிபெயர்ப்பு எப்படி இருக்குமா, என்ன நாய போல நடத்துனாங்க.
என்னுடைய தாயின் தகப்பனை என்னை கைவிட்டுட்டாங்க. என் சகோதரர்கள் என்னை வழியில் பார்த்தாங்கன்னா ஏதோ மூணாவது மனுஷனை பார்க்கறது போல பார்த்துட்டு போனாங்க. அவர்கள் எல்லாம் என்னை அந்நியனை போல, அதுதான் அடிமையாய், அதுதான் என்ன பண்ணாங்க, அதனால்தான் சாமுவேல் அந்த வீட்டுக்கு வந்த பொழுது கூட யாரை கூப்பிடல, தாவீதை கூப்பிடலையே. தாவீதை கூப்பிடல. என் சகோதரர்கள் அப்படி நடத்துனாங்க. நிறையா நேரங்கள் தாவீது சொல்றாரு, நிறையா நேரங்கள் எனக்கு பனிஷ்மெண்ட். என்ன தெரியுமா பனிஷ்மெண்ட்டு? என் ஆகாரத்தில், வாசிங்க 69:21, 69:21, என் ஆகாரத்தில் கசப்பு கலந்து கொடுத்தார். கசப்பு கலந்து. இப்ப புரியுதாமா? சங்கீத புத்தகம் எத்தனை முறை புலம்பலின் புத்தகம். என் தேவனே எனக்கு இறங்கு, என் சகோதரர்கள் இப்படி செய்கிறாங்க, என் அந்நியர்கள் இப்படி செய்கிறாங்க என்னுடைய உணவில். ஏன்னா நிறைய நேரம், ஏன்னா இன்னொரு இடத்துல இருக்கும், அதாவது நான் எடுத்துக்கொள்ளாததை கொடுக்க வேண்டியதாக இருந்தது. நான் எடுத்துக்கொள்ளாதது எல்லாம் கொடுக்க வேண்டியது. சங்கீதம் 35:19 நினைக்கிறேன். நான் அதாவது என்னன்னா, எங்காவது ஆடு காணாமல் போச்சுன்னா இவன்ட்டு தான் வந்து கேட்பாங்க. நான் எடுத்துக்கொள்ளாததை கொடுக்க வேண்டியதாக இருந்தது. அதனால நிறைய நேரம் நான் சாப்பிட்ற சாப்பாட்டில் எனக்கு எதை கொடுத்தாங்க? கசப்பு கலந்து. நிறைய நேரம் எதைத்தான் சாப்பிட்டுக்கிறேன்? கசப்பான சாப்பாட்டை என்ன செஞ்சுருக்கிறேன்? கசப்பு கலந்து கொடுத்தாங்க. அடுத்து பாருங்க, சங்கீதம் 102:8 வாசிப்போம். 102:8 நாடோறும் என் சத்துருக்கள், அதாவது நீங்க இனிமேல் இந்த சங்கீதத்தை வாசிங்க, இப்படிப்பட்ட ஒரு வெளிப்பாட்டில் வாசித்து பாருங்க. இப்படிப்பட்ட ஒரு வெளிப்பாட்டில் வாசிங்க. நாடோறும் என் சத்துருக்கள் என்னை நிந்திக்கிறாங்க. என் மேல் மூர்க்க வெறி கொண்டவங்க எனக்கு விரோதமாய் சாபமிடுறாங்க. எனக்கு விரோதமாக என்ன செய்கிறாங்க? சாபமிடுறாங்க. நினச்சி பாருங்க, சொந்த தாயினால தகப்பனினால என்ன செஞ்சா? தள்ளிவிடப்பட்டா, புறக்கணிக்கப்பட்டா, ஒதுக்கப்பட்டவனா இந்த தாவீது இருந்தா. தன்னுடைய சகோதரர்களே அவனுக்கு என்ன செஞ்சாங்க? அந்நிய மனுஷனை போல, வேற்று மனுஷனை போல தன்னை நடத்த ஆரம்பித்தாங்க. சாப்பிடணும்னு நினைச்சான், அந்த சாப்பாட்டில் நிறைய நேரம் கசப்பு கலந்து கொடுத்தாங்க. இது மாத்திரமல்ல, நாடோறு என் சத்துருக்கள் பெருகிட்டே இருக்கிறாங்க. நாடோறு என் சத்துருக்கள் எனக்கு விரோதமா. ஏன்னா இப்ப தாய் தகப்பனே, அதாவது இந்த ஈசாய் பெத்லகேமில் பெரிய ராஜா வீட்டு பிள்ளையாட்டா, அவ்வளவு மதிப்பு சொத்து எல்லாம் இருந்தது. ஆனாலும் மதிப்பு சொத்து எல்லாம் இருந்தது. அப்ப அந்த பெரிய கனமிக்க மனுஷனுடைய பையன் எப்படி கனமா இருக்கணும்? ஆனால் எல்லாரும் இந்த தாவீதை வெறுக்கிறாங்க, ஒதுக்குறாங்க. தாய் தகப்பன் வெறுக்கிறாங்க, சகோதரர்கள். அப்போ தாய் தகப்பன் ஒதுக்குற பொழுது அப்போ மற்றவங்களெல்லாம் எப்படி இவனை நேசிச்சிருப்பாங்க? அதனால தான் தாவீது சொல்கிறான், நாடோர் என் சத்துருக்கள் பெருகிறாங்க. நாடோர் என் சத்துருக்கள் எனக்கு விரோதமாக என்ன செய்கிறாங்களா? சாபமிடுறாங்க. இவ்வளவு நிந்தைகளும் அவமானங்களுமோடு கூட இருந்த இந்த தாவீதைத்தான் கர்த்தர் ராஜாவாக தெரிந்து கொண்டா. நல்லா கறந்துட்டு இப்படிப்பட்ட ஒரு வேதனையில் இதை நான் இதுக்கு இன்னொன்று சொல்ல விரும்புகிறேன். அதாவது இவன் ராஜாவாக போறான்னு தெரிஞ்சும் கூட கர்த்தர் இந்த வழியில தான் இவனை பெற்றெடுக்க வச்சிருக்கிறாரு பாருங்க. அதை நான் சொல்றேன். எதுக்கு இதை சொல்றேன்னா, எந்த மனுஷனையும் அவரால் உயர்த்த முடியும் மகள். உன் சூழ்நிலை எப்படி இருந்தாலும் சரி, ஒருவேளை தகப்பன் தாயனை கைவிட்டுட்டாங்கன்னு நினைக்கலாம், உன் சகோதரர்கள் உன் குடும்பத்தார் உன்னை ஒதுக்கி வச்சுட்டாங்கன்னு நினைக்கலாம், ஒருவேளை நிறைய மனிதர்களுக்கு விரோதமாக சாபமிடுறாங்க, உன்னுடைய வாழ்க்கை இப்படி சாபமாயிருச்சேன்னு சொல்லலாம். ஆனா இன்னைக்கு கர்த்தர் சொல்றார்மா, கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவள் நீயே, கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவள் நீயே. எந்த தாய் தகப்பனாதும் தப்பில்லை செத்து போகணும்னு நினைக்குமா? ஆனால் ஈசாய் நினச்சா எப்படின்னா, போ ஆடு மேய்க்க போ, அங்கே இருக்கிற கரடிகளோ சிங்கங்களையாவது இவனை அடித்து கொன்னுட்டுன்னு சொல்லி அப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தோடு தான் ஈசாய் தாவீதை என்ன செய்கிறானா? ஆடு மேய்க்கிறக்கு அனுப்புகிறேன். அன்பு சகோதரனே, சகோதரியே, ஒருவேளை எந்த சூழ்நிலை, இதே சூழ்நிலை யாரு? யோசேப்பு. அதுக்கு தான் நான் ஆராதனையில் ஏசப்பா சொன்னார்,
தேவன் நம்மளை பயன்படுத்துறதுக்கு அழகு, அந்தஸ்து, அதுதல் இல்லைம்மா, அர்ப்பணிப்பு மட்டும். ஏன்னா ஒருவேளை நீ நல்லா படித்தவங்களா இருந்தாலும், அந்தஸ்து இருக்கலாம், ஆமாம் ஆஸ்தி இருக்கிறவங்களா இருக்கலாம், அதையெல்லாம் காரணம் காட்டி இதனால நான் ஆசீர்வதிக்கப்பட்டேன், என்கிட்ட படிப்பு இருந்தனால, என்கிட்ட ஆஸ்தி இருந்தனால, என்கிட்ட அந்தஸ்து இருந்தனால ஆசீர்வதிக்கப்பட்டேன்னு நீங்கள் சொல்லிடக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் பலகீனமானவைகளை கர்த்தர் தெரிந்தெடுத்திருக்கிறார். பலவீனமானவங்களை ஆமா நொறுங்குண்ட இருதயத்தை உடையவர்களைத்தான் கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார். ஆமென்.